ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மாரிசன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ ஃபகத் பாசில் ஜெயிலிருந்து வெளியே வராரு. இப்போ அவர் வந்து ஒரு வீட்டில் வந்து திருடக்க முயற்சி பண்ணார். அங்கே நம்ம வடிவேலை சந்திக்கிறாரு. இப்போ வடிவேல் வந்து தன்னை யாரை கெட்டி போட்டு போயிட்டாங்க, தன்னோட பையன் கெட்டி போட்டான் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை வந்து அந்த கயிறை வந்து அவுத்தோட சொல்கிறாரு. பட் முடியாது, நான் திருட வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபகத் பாசில் சொல்லவும், அப்போ நான் அவனுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30,000 வந்து சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏடிஎம்மில் போய் எடுக்க சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அவரோட அக்கௌண்ட்டில் 25 லட்சம் இருக்க தெரிய வருது. இப்போ இந்த மொத்த காசையும் நம்ம அடிச்சாகணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. இப்போ அதுக்காக வந்து அவர் கூடயே ட்ராவல் பண்ணுறாரு நம்ம ஃபகத் பாசில். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் ஃபகத் பாசில் கூட வடிவேல் சுற்றிட்டு இருக்க அதே சமயத்தில் இவங்க வந்து திருநெல்வேலியிலேருந்து தான் வந்து கிளம்பியிருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொலைகள்லாம் நடந்திருக்கும். அதே நேரத்தில் வந்து யாருப்பா இந்த கொலைகள்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணுறாங்க. அதே போல் ஃபகத் பாசிலுக்கு நம்ம வடிவேல் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் சந்தேகமாக வருது. அதுக்காக வந்து அவரை வந்து கண்காணிக்கிறாரு. அப்போ அவங்களுக்கே தெரியாமல் சரக்கில் வந்து மயக்க மருந்து கொடுத்து மட்டையாக்கிட்டு இவர் எங்கேயோ போகிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு இப்போ என்னதுக்காக பண்ணுறாரு, எதுக்காக வந்து வடிவேல் ஓரையாக கொள்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதைக்கெல்லாம் அமைஞ்சிருக்கும். கடைசியாக என்ன தான் நிகழ்ந்தது, எதுக்காக இந்த விஷயங்களில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் மொத்த கதையும் அமைஞ்சிருக்கும். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வந்து அமைஞ்சிருக்கும். இந்த படம் வந்து நல்லாவே வடிவேலுமா இருக்கட்டும் ஃபகத் பாசிலுமே அவங்களோட நடிப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் படத்தில் வந்து இசை யுவன் சங்கர் ராஜா படத்துக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த படத்துக்கு வந்து ஒரு ரீமேக் சாங்குமே வந்து போட்டிருப்பாரு. அந்த சாங்குமே இந்த படத்துக்கு ஒரு பெஸ்ட்டாகவே வந்து அமைஞ்சிருக்கும். அதே போல் இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்லோ த்ரில்லர் ட்ராமாவாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. பட்டு ஒரு நல்ல ஒரு கதையாக ஒரு விஷயத்தை வந்து என்னென்ன நடக்குது நாட்டில் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த படம் வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மறக்காமல் தேட்டர்களில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த படம் பார்த்துருங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.